டிசீஸ் வர்றது வந்து 2 விதத்தை வச்சிருக்கு. ஒன்று நம்மளோட மரபணுக்கள், ஜெனட்டிக் மேக்கப்னு சொல்கிறோம். இப்போ எல்லாத்துக்கும் எல்லா டெஸ்ட்டும் பண்ணால் அது கரெக்ட் கிடையாது. அதாவது வந்து என்ன ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னால் முடிஞ்சது நான் பிறந்த ஊருக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன குறிக்கோளில் தலை முடியிலிருந்து கணுக்கால் நகம் மட்டும் ஒவ்வொரு சின்ன பார்ட்டை எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த பார்ட்டை பற்றி அது எப்படி இந்த டாபிக் வந்து என்னன்னா எல்லா விஷயத்துக்கும் போகிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ இது வருமுன் காக்கும் மருத்துவம். ஸோ இது 3 நிலையாக நம்ம பிரிக்கலாம். நம்பர் 1 அப்படின்னு பார்த்தா வராமல் அப்படின்னு ஒரு நிலை. நம்பர் 2, வணக்கம், என் பேர் ராஜேஷ் ரங்கசுவாமி. என்னை கொஞ்சம் பேர்த்துக்கு முதலே தெரிஞ்சிருக்கும் பழைய வீடியோஸ் மூலிமா. முதற்கன் உங்களை எல்லாத்துக்கும் நன்றி. அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர்த்துக்கு அனுப்பி ஷேர் பண்ணி அந்த இண்டோஸ்டேட்ஸ் ஹெல்த் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கேன்னா அது எல்லாம் உங்களால தான். ரொம்ப நன்றி. இதை புதுசாகவும் கொஞ்சம் பேர் பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம். என் பேர் ராஜேஷ் ரங்கசுவாமி. நான் யூஎஸில் நரம்பியல் ரத்தனால அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கேன். ஒரு 20 வருஷமாக இங்கே 22 வருஷமாக இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, ஒரு குறிக்கோள்னு வச்சுக்கலாம். அதாவது அனைவருக்கும் சமமான நவீன உயர்தர மருத்துவ வசதிகள் எல்லா சூழ்நிலையிலும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கோயம்புத்தூரில் அரசூரில் இண்டோஸ்டேட்ஸ் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருக்கோம். என்னால் முடிஞ்சது, அதாவது எல்லா டிசீஸையும் நம்ம பண்ண முடியாது, எல்லா மக்களுக்கும் உலகம் பூரா பண்ண முடியாது. பட் என்னால் முடிஞ்சது நான் பிறந்த ஊருக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன குறிக்கோளில் நான் ஆரம்பிச்சிருக்கோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு எதனால் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வீடியோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சின்ன விஷயம், அறிவு, அதாவது நாலேஜ். அதாவது உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய செல்வம் வந்து அறிவு செல்வம் தான். அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேணும் இலர். அறிவுடையவர் வேறொன்றும் இல்லாதிருப்பினும் எல்லாம் உடையவரே ஆவர். அறிவில்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றுமில்லாதவரே ஆவர். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நம்மளோட இருக்க பணம் அதெல்லாம் அந்த மெட்டீரியல் இதெல்லாம் கொடுக்க நம்மளுக்கு வந்து தீந்துரும். ஆனால் அறிவு செல்வத்தை பொறுத்தளவுக்கு அது கொடுக்க அதிகமாகும். ஸோ என்றைக்குமே குறையாத செல்வம் அது. ஸோ அந்த செல்வம் வந்து எல்லாத்திட்டையும் இருக்குது. அந்த அறிவுங்கிறது வந்து எல்லாத்திட்டையும் இருக்குது. அதாவது ஒரு விவசாயத்துறை இருக்கிறவங்களுக்கு விவசாயத்துறை அறிவு இருக்குது. அதே மாதிரி ஒரு தொழில்துறை இருக்கிறவங்களுக்கு இன்ஜினியர்ஸுக்கு ஆசிரியர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லித்தராங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்கும் உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் ஒரு சில அவங்க துறையில் அறிவு இருக்கு. ஆனால் அதே மாதிரி தான் எனக்கு மருத்துவத்துறையில் எனக்கு ஒரு அறிவு இருக்கு. பட் என்னன்னா நம்ம உங்க பாடி, அதாவது நம்மளோட மனம், நம்மளோட உடம்பு, இது நம்ம கூடயே நம்ம எவ்ரிடே நம்மளோட விஷயத்த நம்ம எத்தனை பேர்த்துக்கு அதை பத்தியான ஒரு அறிவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். கொஞ்சம் நம்மளுக்கு அதை பற்றி தெரிய வந்திருக்கலாம். பட் ஃபுல்லாக கிராஸ்பாக நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால் தெரியாத ஒரு அறியாமையில் இருக்கும்போது அதை பற்றியான ஒரு பயம், அதாவது ஒரு சின்ன ப்ரொசீஜர்னாலும் நம்மளுக்கு அது என்ன நடக்குமோங்கிற பயம். அதை யாராவது ஒரு நம்ம நண்பர்கள், நம்ம உறவினர்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போயிருந்தாங்கன்னா அது என்ன நடக்குது எதுன்னே தெரியாத ஒரு உணர்வு, ஒரு பயம். எனக்கு நிறைய ஃபோன் வரும் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு. ஒரு சின்ன ப்ரொசீஜராக இருக்கும், என்ன பண்ணலாம். ஸோ பட் இதுக்கெல்லாம் நீ என்ன வழினா நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்கள் மனம், உங்கள் உடம்பு நல்லா அதை பற்றி ஒரு ஆளுமை இருந்ததுன்னாவே உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் உங்களுக்கே தெரியும். அதாவது ஒரு டாக்டராக இருந்து நான் தான் சொல்ல வேண்டியதில்லை இப்போ போங்க இங்கே போங்கன்னு. ஏன்னா அது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி உங்களுக்கு அந்த மருத்துவ அறிவு. இப்போ எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா 17 வயசுலேருந்து நான் இதை பற்றி படிச்சுட்டு இருக்கேன். எல்லா டாக்டர்ஸ் அப்படி தான் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மருத்துவ அறிவு நல்லாவே இருக்கும். ஸோ எனக்கு அந்த அறிவு இப்போ எனக்கு அது ஒரு வெரி காம்ப்ளெக்ஸ் டாபிக்கும் கூட. அது ஈஸியாக ஒரு இடத்துல டக்குன்னு படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ வெரி காம்ப்ளெக்ஸ் டாபிக். அதை எப்படி உங்களுக்கு எடுத்து சொல்றது? ஸோ எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் வந்து டீச்சிங். அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அந்த எனக்கு பிடிச்ச விஷயத்த என்னோட அறிவை உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா தலை முடியிலிருந்து கணுக்கால் நகம் மட்டும் ஒவ்வொரு சின்ன பார்ட்டாக எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம்
அந்த பார்ட்டை பற்றி அது எப்படி, அதை பற்றியான ஒரு விளக்கம், அது எப்படி செயல்படுது, அதுக்கு என்ன குறைகள் வரலாம், வியாதிகள் என்ன வரலாம், எப்படி தடுக்கிறது அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசுகிறோம். அப்படி பேசிட்டு ஒவ்வொரு வீடியோவும் நம்ம இந்த இண்டோஸ்டேட் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு சேனலில் நாங்கள் போடுறோம். போய் அதை பற்றியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்து ரொம்ப பிடிச்ச டாபிக். இந்த டாபிக் வந்து என்னன்னா எல்லா விஷயத்துக்கும் போகிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ இது வருமுன் காக்கும் மருத்துவம். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம். ஸோ வருமுன் காப்போம். மெயினாக மாஸ்டர் செக்கப்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம போகிறோம், நம்ம டாக்டர்ஸ் செக் பண்ணுறாங்க, செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இது இருக்குது, இதுதான் ஒன்று. பட் இதை பற்றி ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, அதை பற்றி நம்ம வருமுன் காக்கும் மருத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கே அதை பற்றியான ஒரு நாலேஜ் வந்துடும். ஸோ இது 3 நிலையாக நம்ம பிரிக்கலாம். நம்பர் 1 அப்படின்னு பார்த்தா வராமல் அப்படின்னு ஒரு நிலை. நம்பர் 2 அப்படின்னா வருமுன். நம்பர் 3 அப்படின்னா வந்த பின். அதாவது இது வந்து நானே காயின் பண்ண டேர்ம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எனக்கு தமிழ் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ இது வந்து வராமல் அப்படிங்கிறது பிரைமரி ஃபர்ஸ்ட், செகண்ட் அதுங்கிறது செகண்டரி ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது வருமுன், டெர்சரிங்கிறது வந்த பின். ஸோ வராமல் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு வியாதியும் நம்மளால வராமல் தடுக்கிறதுக்கு நம்மளால சில விஷயங்களை பண்ண முடியும். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம பண்ணுற செயல், நம்ம குடிக்கிற விஷயம், நம்ம சுவாசிக்கிறது, இதையெல்லாம் வச்சு ஒரு சில டிசீஸை வராமையே தடுத்துட முடியும். ஆனாலும் நம்மளோட டிசீஸ் வர்றது வந்து 2 விதத்தை வச்சிருக்கு. ஒன்று நம்மளோட மரபணுக்கள், ஜெனட்டிக் மேக்கப்னு சொல்கிறோம், அதை வச்சும் நம்ம சூழ்நிலை, நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம்னு சொல்றது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து பார்க்கலாம், ஒரு சில பேர் வந்து நிறைய எப்போ பார்த்தாலும் சிகரெட் குடிச்சிட்டே இருப்பாங்க, பயங்கர செயின் ஸ்மோக்கராக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கேன்சர் வந்திருக்காது. ஆனால் இன்னொருத்தவங்க என்னன்னா எதுவுமே இல்லை, டீ டோட்டலாக இருப்பாங்க, உங்களுக்கு கேன்சர் வந்துடும். ஸோ எப்படி இதெல்லாம் சும்மா போய் நம்மளுக்கு இது விதி வந்தா அப்படி கிடையாதுங்க. என்னன்னா உங்களுக்கு நல்ல மரபணுக்கள் இருந்ததுன்னா சான்சஸ் கம்மி, அவ்வளோதான். உங்களுக்கு மரபணுக்களோட மேக்கப் வந்து சான்சஸ் அதிகம். ஸோ இது 2மே கொஞ்சம் இருக்கு. ஆனால் ஸோ நம்மளுக்கு அது தெரியாது நீங்கள் எப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இப்போல்லாம் டெஸ்ட்லாம் வந்துருச்சு, இனி பிற்காலத்தில் அதுவும் வந்துடும். பட் ஆனால் நம்மளுக்கு அது இப்போதைக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும், அதாவது நம்ம சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கோம், அதாவது எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், எக்ஸசைஸ், எவ்ரிடே எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணால் என்ன ஆகும், உங்களுக்கு டயபெட்டிஸ் வர வாய்ப்பு கம்மி, ரத்த குழாயில் கொழுப்பு படுகிற வாய்ப்பு கம்மி, ஸோ இதனால ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிசீஸும் வராமல் பார்க்கறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரி, இதெல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு ஒன்றுமே வந்துடாது அப்படி இல்லைங்க. இப்படி பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஜெனட்டிக் மேக்கப் வச்சோ, இல்லை சான்ஸ் 1 in million சான்ஸ்னா ஏதோ ஒரு சான்ஸில் யாரோ வந்துடலாம் இல்லைங்களா, அப்படி வச்சோ சில டிசீஸ் வந்துடலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே, பிரஸ்ட் கேன்சர். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஒரு சின்ன பிரஸ்ட் கேன்சர் வந்துருச்சு, ஒரு கட்டியாக கூட இருக்காது, அது கட்டியாக தொட்டால் கூட தெரியாது, சின்ன ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்ரேல தான் தெரியும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம இப்போ டாக்டர்கிட்ட 40 வயசுக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு மேமோகிராம் வேணும்னு சொல்லி அவங்க ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அதை உடனே சர்ஜரி மூலிமா க்யூர் பண்ணிடலாம். கீமோதெரப்பி இல்லாமே அதை வந்து சரி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக்கும் அதே மாதிரி தான். ஹார்ட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது கொழுப்பு படிவு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வருமுன் அப்படிங்கிறது. இது செகண்டரி ஸ்டேஜ். இதில் தான் நம்ம ப்ரிவென்டிவ் ஹெல்த்து, நம்ம இண்டோஸ்டேட் ஹெல்த்தில் நம்ம ஆரம்பிச்சிருக்க ஒரு சென்டர், அதை பற்றி நீங்கள் இண்டோஸ்டேட் ஹெல்த் போனால் உங்களுக்கு தெரியும். அதாவது ப்ரிவென்டிவ் ஹெல்த் சென்டரில் டீட்டெயிலாக, அதாவது ஆதாரபூர்வமான, இப்போ எல்லாத்துக்கும் எல்லா டெஸ்ட்டும் பண்ணால் அது கரெக்ட் கிடையாது. அதாவது வந்து என்ன ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு எல்லா கேன்சருக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணணுன்ட்டு அப்படி கிடையாது. இந்தந்த கேன்சரு டெஸ்ட் பண்ணால் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆதாரபூர்வமான, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெடிக்கல் எவிடன்ஸ் பேஸ்ட் ரிசர்ச் பண்ணி எவிடன்ஸ் பேஸ்ல என்னென்ன டெஸ்ட் வேணுமோ அந்தந்த டெஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு பண்றதுக்கு அந்த இண்டோஸ்டேட் ஹெல்த்ல இருக்கு. நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த இண்டோஸ்டேட் ஹெல்த் என்னோட பழைய வீடியோ பாருங்க, நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். வந்த பின் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது என்னதான் பண்ணாலும் ஒரு டிசீஸ் வந்துடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக்னே வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்ட்ரோக்குக்கு நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க, இதுவும் பண்ணுறோம், வருது, வந்தால்
கோல்டன் பீரியட்னு எல்லாத்துக்கும் இருக்குது. அதாவது ஸ்ட்ரோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 மணி நேரம் இல்லாட்டி 6 மணி நேரம், சிலதெல்லாம் ஈவன் 24 ஹவர்ஸில் வந்தால் கூட, சிலதெல்லாம் ரொம்ப ரேர் 24 ஹவருக்கு வந்தால் உங்களுக்கு கம்ப்ளீட் ரெக்கவரி கிடைக்கிருக்கு. பட் நீங்கள் அதாவது ஏர்லியர் த பெஸ்ட், எவ்ரி மினிட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த சிம்டம் ஆரம்பிச்ச உடனே அதை பற்றி தெரியும் இல்லைங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் வாய் கொள்ளறது, கை ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ட்ராக் ஆகுது, அப்படி சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் நம்ம ஒரு ஃபோன் நம்பர் 108 கூப்பிட்டு உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல். நான் வந்து எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் இந்தோஸ்தே சேலத்தில் ஸ்ட்ரோக் சென்டர் தான் என்னோட இது. அது இன்னொரு 3 மாசத்துல நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதில் தான் அதை பற்றி எல்லாம் நான் பேசியிருக்கேன். அதில் தான் நீங்கள் யார் வந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் அப்படிலாம் நம்ம பேசினேன். பட் அதுக்கு 3 மாதம் ஆகும் அது பண்ணுறதுக்கு. பட் இப்போ எங்கே வேணால் நீங்கள் போகலாம். அங்கே போனீங்கன்னா நிறைய இடத்துல அந்த ட்ரீட்மெண்ட்டு பண்ணுறாங்க. உடனே போய் அந்த ரத்த கட்டி எடுத்துட்டோம்னா யூ வில் கெட் கம்ப்ளீட் ரெக்கவரி. ஸோ இதுதான் வந்த பின், அதாவது அதோட சிம்டம்ஸை தெரிஞ்சுக்கிறது. நிறைய நாள் காஃப் இருக்கு, சளி நாள் இருக்கலாம், இன்னும் தீரவே இல்லை, அப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா அது கேன்சரா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டிசீஸை பற்றியும் அதுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம்னாவே நம்ம வந்த பின்னும் தடுக்கலாம் அப்படின்னு ஸோ அதனால தான் இப்போ டயக்னோஸ்டிக் சென்டர் இருக்கு. உங்கள் டாக்டர்ஸ் நிறைய போயிருப்பீங்க, அவங்க தலைவலின்னு போயிருப்பீங்க, ஒரு ஸ்கேன் எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கேன் பண்ணுற வசதிகள் இப்போ இருக்குது. இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் 2 சென்டர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து டயக்னோஸ்டிக் சென்டர் அண்ட் ப்ரிவென்டிவ் சென்டர். ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்ட்ரோக்குக்கு வந்து பின்னாடி தான் வருது. பட் இந்த டயக்னோஸ்டிக் சென்டரில் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக எவ்வளோ செலவாகுதோ எங்களுக்கு அது மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக எவ்வளோ முடியுமோ ஒரு கட்டணத்தில் வச்சுருக்கோம். அதை பற்றியும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்தோஸ்தே ஹெல்த்தை பற்றி இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் டீட்டெயில்ஸ் அதை பற்றி சொல்லியிருக்கோம். அதை பற்றி பாருங்கள். இன்னைக்கு இந்த 3 ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா, இதை பேஸ் பண்ணி, இதுதான் நம்மளுக்கு பேஸ். ஒவ்வொரு டிசீஸா பார்ப்போம். அதாவது வந்து தலையிலிருந்து ஆரம்பிப்போம். ஸ்பெஷாலிட்டி ரத்த குழாய் நரம்பு மண்டலம். அந்த ரத்த குழாய் நரம்பு மண்டலத்துல வர்றது வந்து ஒன் ஆஃப் த டிசீஸ். ரத்த குழாயில வந்து நரம்பு மண்டலத்தில் அஃபெக்ட் பண்றது வந்து ஸ்ட்ரோக். அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி, டெய்லியும் பண்ணிட்டு இருக்கு. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவோம், அதோட டீட்டெயிலாக பேசுவோம். இன்னொன்று, உங்கள் உடம்பு மட்டும் இல்லை, மனம் வந்து எங்கே இருக்குது? நரம்பு மண்டலத்தில் தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மனத்தை பற்றி பேசுவோம், மன ஆரோக்கியத்தை பற்றி பேசுவோம், மன நிம்மதியை பற்றி பேசுவோம், மன மகிழ்ச்சியை பற்றி பேசுவோம். ஸோ எவ்ரி வீக், அதாவது மேபி எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ, அதாவது 2 நாளைக்கு ஒரு தடவை, 1 நாளைக்கு ஒரு தடவை நான் வந்து அந்த வீடியோ போட்டே இருக்கேன். நீங்கள் வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு அதை பாருங்கள். இல்லை ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தயவுசெய்து இதை மற்றவங்களுக்கு அனுப்புங்க. திருப்பி என்னடா அது ஷேர் பண்ண அப்படியே சொல்லிருக்கானே சொல்லாதீங்க, ஏன் நினைக்காதீங்க. இது வந்து எனக்கு என்னென்னா, உங்களுக்கு இதோட குறிக்கோளே இன்னொரு 6 மாதத்தில் உங்கள் மனம், உங்கள் உடல், இதோட ஆளுமை உங்களுக்கு இருக்கணும். டாக்டர்ஸ் நான் சொல்லி தான் உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும் இல்லை, உங்களுக்கே அந்த ஆளுமை வந்துடணும். உங்களுக்கு ஒரு ஆளுமை உங்கள் மேலே வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைங்க. ஸோ அதை உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் நான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். நீங்கள் எல்லாருமே என்றைக்குமே நல்லா இருக்கணும், எந்த டிசீஸும் வரக்கூடாதுன்னு ஆண்டவனை பிரார்த்திட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.